ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஜெயின்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கரண்ட் டிவிஷன் மெத்தட் மூலமாக ரெசிஸ்டன்ஸ் 3 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு கொடுத்துருக்க டாஸ்க். இந்த சர்க்கியூட் இதுதான் சர்க்கியூட். இதில் 1290 வின்னு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இங்கே மெயின் லைனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1னும் 3 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2னும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சொல்யூஷன்ஸ் எனக்கு 6 ஓம் அண்ட் 3 ஓம் பேரலாக இருக்குது. ஸோ அதனால நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணோம். அதை 4 ஓமுக்கு சீரீஸாக மாற்ற அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 6 இன்ட்டு 3 டிவைட் பை 6 + 3 ஈக்குவலன்ட் டு 18 டிவைட் பை 9 இட்ஸ் ஈக்குவலன்ட் டு 2 ஓம் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை இப்போ 4 ஓமுக்கு சீரீஸை நான் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஐ வேணும். மெயின் லைனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ வேணும். ஸோ அப்போ என்ன, V = IR ஃபார்முலா. எனக்கு V தெரியும், R தெரியும், I எனக்கு வேணும். ஓகே, ஸோ இது டைம் பேஸ்ட் கரண்ட் டீன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நான் I ஆஃப் டீன்னு எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். I ஆஃப் டி ஈக்குவலன்ட் டு ஐ V of t divided by R. R கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் தான், அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ V of t என்ன கொடுத்துருக்காங்க, 12 sin t டிவைட் பை R என்ன, 4+, இங்கே 4 ஓம் கொடுத்துருக்காங்க. 4 + 2 இங்கே 2 ஓம், 6 ஓம் 3 ஓம் ரிடக்ஷன் பண்ணுறதால 2 ஓம் வருது. 4 + 2 என்ன, 6 ஓம். 4 + 2 ஈக்குவலன்ட் டு 6. ஓகே, 12 sin t divided by 6 it become 2. எனக்கு I of t என்ன கிடைச்சிருக்கு, I of t equivalent to 2 sin tன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு I2 ஃப்ளோ ஆகிற கரண்ட் எனக்கு தெரியணும். வோல்டேஜ் கரண்ட் டிவிஷன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, I1 ஈக்குவலன்ட் டு I டிவைட் பை R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2ன்னு சொல்லுது. அதே மாதிரி I2 ஈக்குவலன்ட் டு I டிவைட் பை R1 டிவைட் பை R1 ப்ளஸ் R2ன்னு சொல்லுது. எனக்கு இது டைம் பேஸ்ட் கரண்ட், அதனால I2 ஆஃப் டீன்னு மென்ஷன் தான் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. ஸோ I2 ஆஃப் டி ஈக்குவலன்ட் டு I ஆஃப் டி இன்டூ R1 என்ன, 6 ஓம். 6 ohm divided by R1 plus R2. 6 plus 3. Okay. So I of t 2 sin t divided by 6 divided by 9. So 2 sin t 6 divided by 9 2 into 3 divided by 3 into 3 எழுதலாம். 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுது. 2 into 2 is 4 and remain bottom 3 இருக்கு. 4 divided by 3 sin t amps. இதான் இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 of t. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்மும் கொடுத்துருக்கேன் ரைட் சைடில் டாப்பில். ஸோ
ஸோ அதையும் சால்வ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டாபிக் வீடியோ வேணும் அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.